இந்திய நாடாளுமன்ற மரபுல எவ்வளவோ முறை பவலன் ப்ளீஸ் ஹோல்ட் ஆன் பவலன் ப்ளீஸ் ஹோல்ட் ஆன் ஒரே நிமிஷம் ஒரே செகண்ட் let me finish this ஒரு செகண்ட் क्वेश्चन முடிச்சேன் இந்திய நாடாளுமன்ற மரபுல திரு பவலன் ஹோல்ட் யூர் தாட் திரு பவலன் ஒரே செகண்ட் இந்திய நாடாளுமன்ற மரபுல எவ்வளவோ முறை எதிர்க்கட்சிகள் போராடி இருக்காங்க ஏதாவது ஒரு முறை ஆளுந்தரப்புல இருந்து அன்சிவிலைஸ்ட் எதிர்த்தரப்பை பார்த்து சொல்லி இருக்காங்களா திராச்சாரி ப்ளீஸ் சரி அதுதான் இன்னைக்கு இது இல்ல அதேதான் இன்னைக்கு பாராளுமன்றத்துல நடக்கும் பொழுது அவையுடைய சபாநாயகரை இழிவுபடுத்தும் விதமாக இவர்கள் பேசினார்கள் ஆன் ரெக்கார்ட் இருக்குது எக்ஸ்பென்ஸ் பண்ண ஐட்டம் இத பத்தி நம்ம பேசிட்டு இருக்கிறோம் உங்களுக்கு தேவைன்னா நீங்க உன்னை பத்தி பேசுவீங்க தேவையில்லைன்னா அது புறக்கணிச்சு செரி பிக்கிங் பண்ணாதீங்க நாங்க உங்கள்கிட்ட கேட்கிற ரிக்வெஸ்ட் திரு பாவலன் அது முடிஞ்சு போன விஷயமாச்சு அவர் கடந்துட்டாரு பின்வாங்கிட்டாரு இல்ல சரி ரைட் அது நீங்க கேட்டீங்க நான் பதில் சொல்லிட்டேன் அதாவது தமிழ்நாட்டை ஆளக்கூடிய அரசானது ஒன்றிய அரசிடம் தமிழ்நாட்டிற்கு சேரக்கூடிய நிதியை கேட்கிறாங்க திமுகக்கு கேட்கல தமிழ்நாட்டு மக்களுக்காக கேட்கிறாங்க நிதி என்பது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கேட்கல தமிழ்நாட்டிற்கு சேர வேண்டிய அடிப்படை உரிமையிலிருந்து தமிழ்நாட்டு மக்களுக்காக கொடுக்கப்படக்கூடிய பங்களிப்பை தான் கேட்கிறாங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு நிதி கொடுப்பீங்களா மாட்டீங்களா அதுக்கு பதில் சொல்லுங்க ஏங்க ஜிஎஸ்டி வரிப்பாக்கியே தரமாட்டீங்க புயல் மழை வெள்ளம் வந்தாலும் அதுக்கு நிதி தரமாட்டீங்க இன்றைக்கு சேர வேண்டிய கல்வி உரிமைக்காக கல்விக்காக ஒதுக்கப்படக்கூடிய நிதி தரமாட்டீங்க கேட்டா 2014 இருந்து 2000 எஸ்எஸ்ஏ திட்டத்தை ஏத்துக்குன்னு சொல்றீங்க இல்ல இதெல்லாம் த்ரெட்டனிங்கா இல்ல ஒரு ஒன்றிய அரசு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசு ஏன் நீங்க அச்சுறுத்துறீங்க ஏன் மிரட்டுறீங்க ஒரே ஒரு கேள்விங்க 1968 மும்மொழி கொள்கை அன்னைக்கு இந்திய ஒன்றிய அரசினுடைய கல்வி அமைச்சகம் மும்மொழி கொள்கையை முன்மொழிகிறாங்க அதுல ரொம்ப தெளிவா இருக்கு எப்படின்னா இந்தி இங்க பாருங்க இந்தி பேசக்கூடிய மாநிலங்களில் இந்தி ஆங்கிலம் 2 மொழி மூன்றாவது மொழி தென் மாநிலங்களில் இருந்து ஒரு மொழியை கட்டாயம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அந்த 1968 இந்திய ஒன்றிய அரசு உருவாக்கிய கல்வி அமைச்சகத்தில் முன்மொழியப்பட்ட ஒன்று அப்படின்னா நீங்க இத்தனை ஆண்டு காலத்துல தென் மாநிலங்களில் இருக்கக்கூடிய தமிழையோ தெலுங்கையோ கன்னடத்தையோ நீங்க படிச்சிருக்கீங்களா மலையாளத்தை படிச்சிருக்கீங்களா யூபில பீகார்ல மத்திய பிரதேசத்துல குஜராத்ல எத்தனை பேர் இந்த தென் மொழிகளை படிக்கிறாங்க அதுக்கு புள்ளிவிவரங்கள் கொடுங்க நீங்க இது எவ்வளவு நாள் தான் இந்த முழு பூசணிக்காவை மறைச்சனே இருப்பீங்க இதே பழைய கதை எவ்வளவு நாள் பதில் வாங்குவோம் சார் ஏங்க உத்தரப்பிரதேசத்துல பதில் வாங்குவோம் சார் பதில் வாங்கிட்டேன் ஹரினா பேசி முடிச்சறேன் இல்ல கேட்டிட்டீங்க பதில் வாங்குவோம் நான் சொல்றேன் you made a very fair point ரொம்ப நியாயமான கேள்வி கேட்டிருக்கீங்க அதுக்கு பதில் வாங்குவோம் திராவிட கட்சிகள் தமிழை வளர்க்கிறதுக்கு முடிச்சிருங்க இந்த திராவிட கட்சிகள் தமிழை வளர்ப்பதற்கு ராஜஸ்தான்ல மத்திய பிரதேசத்துல உத்தரப்பிரதேசம் பீகார் ராஜஸ்தான் மத்திய பிரதேசத்துல அங்க படிக்கக்கூடிய பள்ளி குழந்தைகளுக்கு அரசு பள்ளி குழந்தைகளுக்கு இந்தியவே ஒழுங்கா எழுத படிக்க தெரியாது ஒரு மொழியவே உருப்படியா படிக்கல அந்த குழந்தைகள் ஆனா தமிழ்நாட்டுல கல்வி இங்க பாருங்க நீங்க இது காட்டுங்க டேட்டா காட்டுங்க நியாயமான கேள்வி கேட்டிருக்கீங்க பதில் வாங்குவோம் திரு பாவலன் தொழில் வளர்ச்சியில இந்திய அளவில் திரு பாவலன் தொழில் வளர்ச்சியில கல்வி வேலைவாய்ப்பு ஓகே திரு பாவலன் கேள்வி கேட்டிருக்கீங்க பதில் வாங்குவோம் இல்ல அவர் உணர்ச்சி வசப்படுறாரு தவிர அவர் சொல்ற டேட்டா இல்ல அவர் கேட்ட கேள்வி ரொம்ப நியாயமா அந்த உணர்ச்சிலாம் இருக்கு இல்ல அந்த கேள்வி நியாயமா எங்களுக்கும் இருக்கு காட்டு மிராண்டி ஆட்டோன்னு சொன்னபோது அமைதியானே இருந்தீங்க அன்னைக்கு போய் எதிர்க்கு கேட்டீங்களே ராகுல் காந்தியை மன்னிப்பு சொல்லுங்கன்னு இந்த உணர்ச்சியை தூண்டி உங்களோட 50 வருஷ திராவிட ஆட்சி சார் அந்த கேள்விக்கு என்ன சார் பதில் நான் என்ன கேக்குறேன் அந்த கேள்விக்கு என்ன சார் பதில் தென்னிந்திய மொழிகளை வட இந்திய மாநிலங்கள் எவ்வளவு படிச்சிருக்காங்க கிவ் தி டேட்டா கொடுங்க யார் பண்ணிருக்கணும் அவங்க பண்ணிருக்கணும் ஓகே பண்ணல நாங்க இங்க மும்மொழி சொல்றோம் அவங்க யார் ஆண்டாங்க 50 ஆண்டு காலமா யார் ஆண்டாங்க குறைஞ்சபட்சமா 18 வருஷம் திமுக மத்தியில ஆட்சியில் இருந்தாங்களே ஒரு முறையாவது எங்கேயாவது தமிழ வேற மாநிலத்தில் நீங்க கத்து கொடுங்கன்னு ஒரு கேள்வி கேட்டாங்க எல்லாத்தையும் உங்களுக்கு இப்பதான்
உங்களுக்கு அது ஏன் 2014 அப்புறம் தான் பல விஷயம் ஞாபகத்துக்கு வருது? 14 அப்புறம் என்ன பண்ணீங்க சொல்லுங்க. அரசாங்கத்துல இருந்த போது உங்களோட பேட்டர்ன் சொல்லிடுறேங்க. தமிழுக்கு எவ்வளவு கொடுத்தாங்க, சமஸ்கிருதத்துக்கு எவ்வளவு கொடுத்தாங்க, சமஸ்கிருதத்துக்கு யூபி அரசாங்கத்துல எவ்வளவு கொடுத்தாங்க? 645 கோடி கொடுத்தாங்க. அன்னைக்கு யூபி அரசாங்கம் சார், அது கேள்வி இல்ல சார், நம்ம நிறைய பேசிருக்கோம் சார். அது சூர்யானந்த பதில் சொல்வாரா? அது ஏன் அன்னைக்கு சமஸ்கிருதத்துக்கு இல்ல பகலவன் சொல்வாரா? நான் கேக்குற கேள்வி சிம்பிளுங்க. நீங்க தமிழுக்கு ஒரு துரும்ப கூட தூக்கி வெளில போடல. இந்த பிரதமர் தமிழுக்கு எவ்வளவு பண்ணிருக்காங்க, தமிழக மக்களுக்கு எவ்வளவு பண்ணிருக்காங்க? இன்னைக்கு உண்மையான கல நிலவரம் என்ன? 68 இந்தி திணிப்பு இன்னைக்கு இல்ல. இன்னைக்கு ஹிந்தி என்பதோ இல்ல ஏதோ ஒரு லாங்குவேஜோ மக்கள் ஆர்வமாக படிக்கணும்னு பாக்குறாங்க. உங்க குழந்தை பிரெஞ்சு படிக்கலாம், உங்க குழந்தை ஹிந்தி படிக்கலாம், உங்க குழந்தை சமஸ்கிருதம் படிக்கலாம். ஆனா ஒரு ஏழை மாணவர் மட்டும் நான் சொல்வதை கேட்க வேண்டும். இது எதை தின்ன, எதை சாப்பிட வேண்டும், எதை படிக்க வேண்டும் என்பது அதே மாணவர்கள் உரிமை. அந்த மாணவர்கள் உரிமையை நீங்க மறுக்கிறீங்க. ஏழை மாணவர்களுக்கு மும்மொழி கொள்கை ஒரு பெரிய அருமை இருந்துங்கிறீங்க. வட இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏழை மாணவர்கள் எவ்வளவு மொழிகளை படிச்சிருக்காங்க? அதுக்கு புள்ளிவரங்கள் அவங்க இங்கிலீஷ் படிக்கிறாங்க, அவங்களுக்கு தாய்மொழி படிக்கிறாங்க, அப்புறம் அவங்க வேற ஏதாவது தேர்ட் லாங்குவேஜ் என்ன படிச்சிருக்காங்க? அதாவதுங்க நான் சொல்றது என்ன படிச்சிருக்காங்க? விவரம் கொடுங்க. ஏதோ சமஸ்கிருதம் இருக்குமோ எங்க படிக்கிறாங்க? நான் என்ன சொல்றேன், சவுத் இன்னைக்கு இந்தியாலயே இங்க இருக்கிற மாணவன் 3 மொழி படிக்கிறான். இன்னைக்கு இந்தியால உத்தரப்பிரதேசத்துல பிஹார்ல படிக்க மாட்டான். அது என்ன நியாயம்? இந்தியாலயே சவுத் இந்தியால கர்நாடகால மும்மொழி இருக்கு, தெலுங்கானால மும்மொழி இருக்கு, ஆந்திரால மும்மொழி இருக்கு, கேரளால மும்மொழி இருக்கு, பாண்டிச்சேரியில மும்மொழி இருக்கு. ஏன் தமிழ்நாட்டுக்கு மட்டும் இருமொழி? ஏன் இந்த என்டையர் நாட்டுல இந்த இருமொழி என்று வைத்து சிபிஎஸ்இ ஸ்கூல் 1650 சிபிஎஸ்இ ஸ்கூல் அதிகமான மாநிலம் தமிழ் திமுகவின் ஆட்கள் நடத்தும் ஸ்கூல் தான் அதிகமான சிபிஎஸ்இ. கல்வி உங்களுக்கு வியாபாரம், கல்வி உங்களுக்கு நல்ல நோக்கம் இல்லை. ஏழை மாணவர்கள் வாழ்க்கையை இருட்டடிப்பது பஞ்சாப்லயோ கர்நாடகாலயோ மத்த எதிர்க்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்கள்ல ஏத்துக்கிறாங்களேங்கிறார் சார். நான் சொல்றேன் சார், அங்க ஏத்துக்கிறான், அவனை இழுத்து ஏத்துக்கிறான், இவங்களை ஏத்துக்கிறான், இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை சார். தமிழ்நாடு 69% இடஒதுக்கீடு எந்த மாநிலத்திலையும் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கு. இவர் என்ன இங்கே குச்சி நட போறாரு, கொடி கட்டி பறக்க விட போறாரு? இதெல்லாம் ஒரு பேச்சா சார்? இவர் பேசும்போது சொல்றாரு, நீங்க ஏன் அங்கே வந்து கூட்டணியில் இருந்தீங்களே, ஏன் மற்ற மாநிலத்தில் தமிழை கற்றுக் கொடுக்க சொல்லலை, இதை சூர்யா ஏன் கேட்கலன்னாரு. நான் கேட்குறேன், நான் தான் கேட்கல. இல்லை, உங்களை யார் இந்தியை கற்றுக் கொடுக்க சொல்லி எங்கள்கிட்ட கேட்கறது? நீங்க ஒண்ணு இங்க திணிக்கிறீங்க. நாங்க தமிழை திணிச்சோமா? ஒரே ஒரு கேள்வி ஸ்ரீராம்கிட்ட கேக்குறேன். இல்ல நான் அண்ணா யாரு ஹிந்தி ஒரே ஒரு கேள்வி உங்ககிட்ட கேக்குறேன், பதில் ஒரே வார்த்தை பதில் சொல்லிடுங்க. பாருங்க, அந்த நியூ எஜுகேஷன் பாலிசில கேந்திர வித்யாலயா கட்டாயம்னு எத்தனை ஸ்கூல் சார் சூரியரங்கன் ரிப்போர்ட் கொடுத்த போது அவர் பிரதமர் ஏற்கவில்லை. சூர்யா ஹிந்தி வேணாம் என்று சொன்னவர் பிரதமர், ஏதேனும் ஒரு மொழின்னு சொன்னவர் பிரதமர். யாரும் இங்க திணிக்கல. சூடு சொரணை இருக்கிறதுனால கத்துறோம். தமிழன் அவரு தர்மேந்திர பிரதான் திட்டினாருன்னு சூடு சொரணையோட கேள்வி கேட்கிறோம். அதை நான் போய் ஸ்ரீராமுட்டியும் ராகுல் காந்தி கேட்க மாட்டீங்க, ஜெயராம் ரமேஷ் கேட்க மாட்டீங்க சார். நான் கேட்கறது ஒரே ஒரு கேள்வி, தமிழ்நாட்டில் எத்தனை கேந்திர வித்யாலயா ஸ்கூல் இருக்கு? 52 ஸ்கூல் இருக்கு. அதில் என்ன மொழி வச்சிருக்கீங்க? ஒன்று இங்கிலீஷு, ரெண்டாவது ஹிந்தி, அதுக்கப்புறம் இல்லை சமஸ்கிருதம். இதை தவிர தமிழுக்கே வேலை இல்லை. நாங்கள் என்னைக்காவது ஏண்டா தமிழே அதில் இல்லை, இந்த பள்ளிக்கூடம் இங்கே இருக்கக்கூடாது, தமிழை சேர்த்தா பள்ளிக்கூடம் இருக்கும், இல்லையா கேந்திர வித்யாலயம் கயிறு கட்டி இழுத்துட்டு போ, இங்கே பள்ளிக்கூடமே நடத்தக்கூடாது, என்னைக்கா நாங்கள் சொல்லியிருக்கோமா சார்? இவர் பேச்சு பேசுகிறாரு, என்ன சார் இது ரைட்ஸு? திரும்பி நான் இன்னொரு கேள்வியும் கேட்குறேன். ரொம்ப சுருக்கமா கேந்திர வித்யாலயா பத்தி அக்யூசேஷன் ஏத்துக்கிறீங்களா திரு ஆச்சாரி? ரொம்ப சுருக்கமா திரு சூர்யா நெக்ஸ்ட். ரொம்ப சுருக்கமா, டோன்ட் மேக் இட் லாங். சூர்யா ஒரே ஒரு பாயிண்ட் தான். சூர்யா வெற்றிகொண்டான் அவர்களுக்கு வந்து அவர் டாக்குமெண்ட் பத்தி பேசினாரு. அதுலயும் குறிப்பாக தர்மேந்திர பிரதான் எழுதிய கடிதத்தை பத்தி முதல் சுற்றில் பேசினாரு. ஆனா 30/8/2024 கேந்திரிய வித்யாலயா தமிழே கத்து கொடுக்கிறது இல்ல. கேந்திரிய வித்யாலயா அதை பத்தி நான் சொல்றேன். கேந்திரிய வித்யாலயா பத்தி தான் சொல்றேன். அதுல வந்து தர்மேந்திர பிரதான் அவர்களே என்ன எழுதியிருக்கிறார்கள் என்றால், தமிழ்நாட்டில் தமிழ் வந்து பயிற்றுவிப்பதற்கு, அதுவும் இந்த சிபிஎஸ்இ சிலபஸ்ல எல்லா நடவடிக்கைகளையும் நாங்கள் எடுத்து விட்டோம். அதன் காரணமாக தான் போன வாரம் கூட வந்து நீங்க பார்த்திருப்பீங்க, அதாவது கேந்திரிய வித்யாலயா ஸ்கூல் எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அங்க தமிழ் டீச்சர்கள் அப்பாயின்மெண்ட் பண்றதுக்குரிய நோட்டிபிகேஷன் ரிலீஸ் ஆயிருக்குதுன்னு கொஞ்சம் தயவு செய்து படிச்சீங்கன்னா அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்பதானா இல்ல, அதாவது இந்த பிஎம் ஸ்ரீ இந்த
NEP வந்த இன்னும் 3 வருஷம் தானே சார் ஆகுது. அப்ப நம்ம இப்பதான் இம்ப்ளிமெண்ட் பண்ணாம இப்ப இம்ப்ளிமெண்ட் பண்ணலன்னா உடனே கேக்குறாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்ச உடனே ஏன் இப்ப அப்படின்னு கேக்குறீங்க. இது நியாயமா? கேந்திர வித்யாலயா தமிழ்நாட்டுக்கு வந்து எத்தனை வருஷம் ஆகுது? ஆச்சாரிக்கு சொல்ல முடியுமா? முடியாதா? எத்தனை வருஷம் ஆகுது? நாங்க எங்க சார் உங்களை கொண்டு போய் அதுல திணிக்கிறோம்? கேந்திர வித்யாலயா இருந்துச்சு. நீங்க மத்தியத்துல இருக்கும்போது 18 வருஷமும் கேந்திர வித்யாலயா இருந்தது இல்ல. அந்த கேள்வி தான் திருப்பி திருப்பி உங்களை கேக்குறோம். நீங்க என்ன பண்ணீங்க தமிழுக்கு? நாங்க ஏன் கேக்குறோம்? பண்ணதோட நீங்க என்ன சார் தமிழ் மேல இருக்க அக்கறை, தமிழ்நாட்டு மேல அக்கறை இந்த அக்கறை எங்களுக்கு தெரியாதா சார்? அன்னைக்கு உங்க முதலமைச்சர் அமைச்சாரா? காதல பூ சுத்துவீங்க, இல்லைன்னா காலனியில இருக்க ஆளை பூச்சிட்டு வந்து பூணுக்குள்ள போட்டு விடுவீங்க. உங்க கொள்கையை பத்தி எங்கள்கிட்ட பேசாதீங்க சார். ஏன் சார் தேவையில்லாம தமிழ்நாட்டில் ஒரு கலவரத்தை உருவாக்குறீங்க? அலாவுதீன் நாட்டை காப்பாற்ற போராடும் சாமானிய இளைஞனின் சுவாரஸ்ய கதை தினமும் இரவு 8 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.